2017 65 பேர். இதுதான் இந்தியாவிலேயே டெங்குவினால் பாதிக்கப்பட்ட அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது 2. ஒரு முறையும் அதிமுக, 2வது முறையும் அதிமுக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில்தான் டெங்கு உயிரிழப்புகள் அதிகம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஒண்ணுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியே அவருக்கு நான் திரும்ப 10 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன். நீங்கள் பழைய கேள்வியை திரும்ப கேட்டுருக்கீங்க. இது 2012லையும் 2017லையும் தான் டெங்கு பாதிப்பு அதிகம் தமிழ்நாட்டில். டெங்குவினால் உயிரிழப்புமே 2012லையும் 2017லையும். 2012 66 பேர் டெங்கு பாதிப்பினால் உயிரிழந்தார்கள். 2017 65 பேர். இதுதான் இந்தியாவிலேயே டெங்குவினால் பாதிக்கப்பட்ட அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது 2. ஒரு முறையும் அதிமுக, 2வது முறையும் அதிமுக. இப்போ இந்த 11 மாதங்களில் வெறும் 9 பேர் மட்டும்தான். இந்த 9 பேரும் கூட அதாவது கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இணை நோய் பாதிப்பு உள்ளவர்கள், சரியான நேரத்தில் மருத்துவம் பார்த்து கொள்ளாதவர்கள், அந்த மாதிரியான உடல் பாதிப்புகளை கொண்டவர்கள் தான் இந்த 9 உயிரிழப்புகளும் கூட. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக டெங்கு பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு, அந்த பாதிப்பு வந்தவுடனே அதை உடனடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு மிக சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஓரிலக்க எண்ணிலே அளவிலேயே உயிரிழப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாட்சாத் இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் 66, 65 உயிரிழப்புகளை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. இல்லை, இது ஒரு வடகிழக்கு பருவமழை வரும்போதும் இது இருக்கும். இப்போ அது பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. 2-3 நாளில் சரியாயிரும். அது அதிகரிச்சுட்டே வருதுங்கிற பதட்டத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டியதில்லை. சராசரி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.